ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் டு ஷோனன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அனிமியோ இல்லை குறிப்பிட்ட அனிமி கேரக்டரோ இல்லை ஒரு அனிமி தியரியோ அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்னு சொல்லலாம். லைக் கான்ட்ரோவர்ஷியலாக கூட பேசுகிறேன்னு கூட சொல்லலாம். எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது இல்லைனா எனக்கு மனசில் பட்டதை நான் பேசுகிறேன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி தான் இந்த வீடியோ போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இதை வந்துட்டு நான் யாரையுமே வந்துட்டு மனசை புண்படுறதுக்காகலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுச்சோ, நான் என்ன பேசணும்னு நினச்சனோ அதை தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். யாருக்காச்சும் ஹர்ட் ஆச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. ஸோ ஃபஸ்ட்டே சாரி கேட்டுடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இந்த அனிமி கம்யூனிட்டி. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற அனிமி கம்யூனிட்டி. இப்போ இருக்கிற கம்யூனிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருக்குது. இப்போ நான் அனிமி கம்யூனிட்டின்னு சொல்கிறது இப்போ இந்த அனிமி பார்க்குற அனிமி வாட்சர்ஸை தான் சொல்கிறேன். இந்த அனிமி வாட்சர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்கன்னா ரொம்பவே வியர்டாகவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே லைக் ஒரு இரிட்டேட்டிங்காக சில பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹினாட்டா கன்னிஸ். எனக்கு நீதான் வேணும். ஐயோ சாமி, வேற இப்போது எனக்கு ரொம்ப நாளாகவே இதை பற்றி பேசணுன்ட்டு வந்துட்டு யோசிச்சுனே இருந்தேன். பிகாஸ் இந்த ஹினாட்டா கன்னிஸ் இருக்காங்களே, எனக்கு என்ன புரியலனா, நீங்கள் ஒரு கேரக்டருக்கு சிம்பு பண்ணுறீங்களா, ஓகே. உங்களுக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கா, அதுவும் ஓகே. பட் எனக்கு என்ன புரியலனா, ஏன் இந்த ஹினாட்டா மாதிரி தான் ஒரு பொண்ணு இருக்கணும்? ஹினாட்டா தான் வந்துட்டு ஒரு ட்ரூ லவ். ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் தான் வந்து அது ஒரு லவ் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேசிட்டு இருந்தானுங்க. ஸோ அதுதான் எனக்கு புரியல. இப்போ ஹினாட்டா தான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா சக்குரா ஏன் பிடிக்கல? இப்போ சக்குராவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹினாட்டாவை விட சக்குராவுக்கு தான் அங்கே ஸ்க்ரீன் டைம் அதிகம் நருட்டோவில். அண்ட் அதே மாதிரி சக்குரா வந்து சாஸ்கேக்கு ஒரு உண்மையான லவ்வாக தான் இருந்தா. அவள் எந்த இடத்துலையுமே சாஸ்கேவோட லவ் வந்து அவளுக்கு மாறல. ஈவன் சாஸ்கே வில்லனாக போனதுக்கப்புறமும் சரி, சாஸ்கே வந்துட்டு அந்த ஷினோபி வில்லேஜை விட்டு போனதுக்கப்புறமும் சரி, சக்குராவுக்கு வந்துட்டு அந்த லவ் அப்படியே தான் இருந்துச்சு. அவன் திரும்ப வந்ததுக்கப்புறமா அந்த லவ் அப்படியே தான் இருந்துச்சு. அவளுக்கு ஒரு துளி கூட சாஸ்கே மேலே இருக்கிற லவ் மாறலை. அப்போ அது லவ் இல்லையா? ஏன் உங்களுக்கு சக்குரான்ற ஒரு கேரக்டர் பிடிக்கல, ஹினாட்டான்ற ஒரு கேரக்டர் பிடிக்குது? இன்ஃபேக்ட் எனக்கு புரியுது, இப்போ சக்குரானா ட்ராஷு, சக்குரானா வேஸ்ட் கேரக்டர் அப்படிலாம் சொல்லுவீங்க, புரியுது. பட் ஹினாட்டா பண்ணது லவ்னா சக்குரா பண்ணது லவ் தானே. ஹினாட்டாக்கு மட்டும் ஏன் சிம்பு பண்ணுறீங்க? இப்போ ஹினாட்டான்ற ஒரு கேரக்டர் எப்படின்னா நருட்டோ பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு பின்னாடியே உங்களுக்கு சுற்றிட்டு இருந்தால் தான் பசங்களுக்கு பிடிக்குமா? அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு தேவைப்படுதா? இதை நான் வந்து ஒரு பசங்களை பார்த்து கேட்குறேன். ஒரு பொண்ணு வந்துட்டு உங்கள் பின்னாடியே சுற்றினா தான் அது லவ்வா? ஒரு பொண்ணு வந்துட்டு இப்போ ஹினாட்டா மாதிரி இப்போது நருட்டோ பின்னாடியே சுற்றும்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு சுற்றினா தான் லவ்ன்றீங்களா? இல்லை ஹினாட்டா மாதிரி ரொம்ப அப்படியே பியூரஸ்ட்டாக ஒரு பொண்ணு இருந்தால் தான் லவ்வா? ஏன் நார்மலாக ஒரு பொண்ணு இருந்தால் அதை லவ்வாக எடுத்துக்க மாட்டீங்களா? ஏன் இந்த மாதிரி ஒரு கோணத்தில் ஒரு பெண்களை நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இங்கே நான் வந்து ஃபெமினிசம்காக பேசுகிறேன், ஒரு பெண்களுக்காக பேசுகிறேன், அதுக்காகலாம் பேசலை. ஹினாட்டா கன்னிஸ்க்காக தான் பேசுகிறேன். ஹினாட்டா கன்னிஸ்லாம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறீங்க? ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும்ன்ட்டு. ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு ஏன்டா தேடுறீங்க? இருக்கிற பொண்ணை, இருக்கிற லவ்வை நீங்கள் தேடணும். ஆக்சுவலாக ஹினாட்டா நருட்டோ லவ் இருக்குல்ல, அது ரியாலிட்டியான லவ்வே கிடையாது. அந்த மாதிரி லவ்லாம் வந்துட்டு 100ல் ஒரு 0.1% தான். அது வந்துட்டு ரியாலிட்டி ஆஃப் லவ்வான்னு கேட்டால் கிடையாது. அந்த மாதிரி லவ்வை நீங்கள் எதிர்பார்த்து இதுதான் ஒரு ரியாலிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேக்காக உருவாக்கிட்ட சினாரியோ தான் நான் சொல்லுவேன். அந்த சினாரியோவில் வாழ்ந்துக்கிட்டு ஹினாட்டா தான் வந்துட்டு கன்னி, ஹினாட்டா தான் எங்களுக்கு எல்லாமே, ஸோ ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா எங்கள் லைஃபே வேறு மாதிரி இருக்கும், ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசுகிறது, இந்த ஹினாட்டா கன்னிஸை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக தான் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்துட்டு ஒரு குரூப்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு குரூப் பண்ணுறேன். அண்ட் அடுத்து இன்னொரு குரூப் இருக்குது. இது வந்து இன்ஃப்ளூயன்சர் குரூப். பயங்கரமான வராச்சே. லைக் இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்லாம் ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் தான் சொல்கிறேன், நான் எல்லாரையுமே சொல்லலை. நான் பார்த்த ஒரு 1-2 பேர் தான், அவங்கள பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். லைக் வந்துட்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு இன்ஸ்டாகிராம் நண்பர். அந்த இன்ஸ்டாகிராம் நண்பர் என்ன பண்ணுவார்னா இந்த நருட்டோவை பற்றி எக்கச்சக்கமாக கண்டென்ட் போடுவார். இந்த ரீல்ஸ்லேயே நருட்டோவை பார்த்துட்டு அதை வச்சு கண்டென்ட் போடுவார். ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீ இருக்கனா, அது வந்துட்டு ஒரு 10 பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அந்த டைமில் நீ ஒரு ஃபால்ஸான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது அது அவங்ககிட்ட ஒரு ஃபால்ஸாக வந்துட்டு போய் சேருது. அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நீ பண்ணாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த இன்ஸ்டாகிராம் நண்பர் சொன்னால, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்னன்னா அவர் வந்து நருட்டோ ஃபுல்லாக பார்க்கல, இந்த தமிழ் டப் பற்றி பேசியிருந்தார். இந்த மாதிரி ஷிப்புடன் வந்து தமிழ் டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பட் ஆனால் நான் இதுக்கப்புறம் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியல. பிகாஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் சாக போகிறாங்கன்னு எனக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியல. அப்போ நாங்கள்லாம் எப்படி பார்த்தோம்? நீயா தேடி போயிட்டு ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட. ஸோ அது உன்னோட தப்பு.
நீங்கள் ரீல்ஸ்லேயே வந்துட்டு ஃபுல் சீரீஸை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ரீல்ஸ்லேயே ஸ்பாயில் ஆகிட்டேன், அதனால் நான் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரில. இதை விட ஒரு ஹைலைட் என்னன்னா, சில பேர்லாம் இருப்பானுங்க நருட்டோ கிளாசிக்கே பார்த்துட்டு எனக்கு மாடரா தான் பிடிக்கும், மாடரா ஃபைட்லாம் அப்படி, ஒபிட்டோ ஃபைட்லாம் அப்படி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி டெத்தெல்லாம் வந்து நான் கண்கலங்கி எழுதேன், நீ எவ்வளோ எபிசோடு பார்த்தேன்னு கேட்டால் நருட்டோ கிளாசிக்கில் 10-12 எபிசோட் பார்த்துருப்பான். ஸோ 10-15 எபிசோடு பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு இட்டாச்சி டெத் வந்துட்டு சோகமாக இருந்துச்சு அப்படின்வான். அதெல்லாம் எதில் பார்த்தான்னு கேட்டால் ரீல்ஸில் பார்த்தான். இந்த ரீல்ஸில் வந்துட்டு அரையும் குறையுமா சீரீஸை பார்த்துட்டு ஃபுல் சீரீஸே கரைச்சி குடிச்ச மாதிரிலாம் சில பேர் உட்காந்துப்பானுங்க. அவனுங்கெல்லாம் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் சீரீஸ் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ ரீல்ஸை பார்க்குறீங்களோ அது உங்கள் இஷ்டம். பட் இந்த கண்டென்ட் போடுறாங்களே அந்த கண்டென்ட் போடுறவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் கணக்கில் தான் இருக்கான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒருத்தர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு ஒரு சீரீஸை பற்றி பேசுகிறான்னா அட்லீஸ்ட் அந்த சீரீஸை ஃபுல்லாக பார்த்துட்டே பேசணும், இல்லை ஃபுல் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுட்டாலே பேசணும். மற்றவங்க மாதிரி அப்படியே ரீல்ஸில் ஸ்டோரியை பார்த்துட்டு அதை வச்சு நானும் கண்டென்ட் பண்ணுறேன்ற பேரில் பண்ணி போகிறது வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு கரெக்டான விஷயமானு கேட்டால் கிடையாது. அது ஒரு ரொம்ப பெரிய தப்பான விஷயம் தான் சொல்லுவேன். இது ஒரு குரூப்புன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இதான் ஃபைனல் குரூப்பு. இதோட நான் நிறுத்திடுறேன், இன்னும் பேசினா பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபைனல் குரூப் என்னன்னா இந்த ஃபேண்டப். ஸோ இந்த ஃபேண்டப் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன ஆம்பிஷன்னா டப்பிங் பண்ண பிடிச்சிருக்கு, ஸோ அதை பண்ணுறாங்க. அது தப்பு இல்லை, நான் அதெல்லாம் தப்பே சொல்லலை. நீங்கள் டப்பிங் பண்ணுங்கள், ஃபேண்டப் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா ஒரு டைம்லலாம் லைக் நம்மலாம் வந்துட்டு நிறையா பழைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் வந்துட்டு ஃபேண்டப் வந்து ஜாலியாக பண்ணுவாங்க, அதெல்லாம் காமெடியாக அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இப்போ பண்ணுற ஃபேண்டப் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த நருட்டோ வந்துட்டு ஆல்ரெடி அஃபிஷியலாக ஃபேண்டப் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த அஃபிஷியலாக பண்ணதே திரும்ப ஃபேண்டப் பண்ணுறீங்க? ஒரு அஃபிஷியலாக கிரன்ச்சி ரோலு அண்ட் சோனியை இந்த மாதிரி சேனல்லாம் எடுத்து பண்ணுறாங்களே, அப்படி பண்ணும்போது அந்த பண்ண சீரிஸே எதுக்கு ஃபேண்டப் பண்ணுறீங்க தான் நான் கேட்குறேன். இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ கண்டென்ட் போட்டால் ஓரளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நருட்டோ, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அஃபிஷியலாக டப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதையே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அரைச்சமாக அரைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஃபேண்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பல குரூப் ஆஃப் பீப்புள் இப்போ வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 குரூப் வந்துட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டாக ஓப்பன் பண்ணி நாங்கள் இந்த ஃபேண்டப்புன்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி அவங்களே அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு பண்ணுறது என்னென்னா திரும்ப அரைச்சமாகவே தான் நருட்டோ ஃபேண்டப் பண்ணுறது, இந்த டீமன் ஸ்லேயரை பண்ணுறது, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி பண்ணுறது, இதெல்லாம் ஆல்ரெடி அஃபிஷியலாக பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபேண்டப் பண்ணுறீங்களே அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அனிமி இருக்கா, அதை எடுத்து பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு தெரியாத அனிமி நீங்கள் வந்து தமிழில் ஃபேண்டப் பண்ணி நீங்கள் அஃபிஷியலாகவோ அன்அஃபிஷியலாக தான் போடுறீங்க. ஸோ அந்த அன்அஃபிஷியலாக போடும்போது அது வந்துட்டு ஒரு 4 பேருக்கு தெரியுதுல்ல, அந்த 4 பேர் அந்த இப்போ இங்கிலீஷ் வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு, அந்த சீரிஸ் வந்து பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற அஃபிஷியல் டப்பே எதுக்கு ஃபேண்டப் பண்ணி போடுறாங்க எனக்கு புரியல. அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு சில குரூப் என்ன பண்ணானுங்க, இப்போது ஒரு சில லைக் ஒரு மூவியே இருக்கும், ஃபுல் மூவியை வந்துட்டு நாங்கள் வந்து டப் பண்ணி போடுறோம் அப்படின்லாம் போடுவாங்க. அண்ட் ஃபுல் எபிசோட லைக் ஒரு நருட்டோ சீரிஸை ஃபுல்லாகவே டப் பண்ணலாம் போட்டிருக்காங்க ஃபேண்டப்பு. அந்த ஃபேண்டப் எதுக்கு பண்ணாங்க எனக்கு புரியல. லைக் இந்த ஃபுல் மூவி பண்ணுறாங்களே, ஃபுல் மூவின்றது நீங்கள் இப்போ நார்மலாக மூவி பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த தீமு எல்லாமே வச்சு தான் ஒரு மூவியே. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஃபுல்லாக மியூட்டை பண்ணுறானுங்க. மியூட் பண்ணிவிட்டு இவங்க இஷ்டத்துக்கு டப் பண்ணுங்க ஃபேண்டப். இவங்க இஷ்டத்துக்கு டைலாக் போட்டு டப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சாங்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பேக்ரவுண்டில் போடுவாங்க. அந்த மூவிக்கும் அந்த சாங்குக்கும் சூட்டும் ஆகாது. இவங்க இஷ்டத்துக்கு டைலாக் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பான், இவங்க தமிழாக்கம் பண்ணி போடுறன்ற பேரில் இவங்க இஷ்டத்துக்கு ஒரு டைலாக் பேசுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஆணின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தேவையில்லாத ஆணியை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு தெரியாத ஒரு சீரீஸை நீங்கள் ஃபேண்டப் பண்ணுறதா, சப்போஸ் உங்களுக்கு ஃபேண்டப் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் பேஷனேட்டாக பண்ண போகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா தெரியாத ஒரு சீரீஸை கூட ஃபேண்டப் பண்ணி போடுங்க. அது கூட ஒரு 4 பேர் வந்துட்டு லைக் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஷ்டமாக இருக்கும், சப்டைட்டில் பார்க்குறவங்க சில பேர் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்குலாம் உதவும். அதை நீங்கள் பண்ணால் கூட நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அரைச்ச மாவை நருட்டோ, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, டீமன் ஸ்லேயரு, ஜுஜுட்சு கைசன் இதெல்லாம் அஃபிஷியலாக பண்ணிட்டாங்க. அதையே திரும்ப நீங்கள் வந்துட்டு ஃபேண்டப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சனை, ஒரு குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்சரை, ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு நான் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதா சொல்லலை. இப்போ இருக்கிற அனிமி வாட்சஸ் வந்துட்டு அனிமி கம்யூனிட்டி வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் இருக்கிற ரியாலிட்டி தான் பேசுகிறேன். ஸோ இந்த ரியாலிட்டியில் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இனாட்டா கன்னிஸ் சொன்னல, இனாட்டா கன்னிஸ்லாம் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன்னா ரியாலிட்டி ஆஃப் லவ், ஒரிஜினல் லவ்னா என்ன, லவ்வோட ஒரிஜினல் ரியாலிட்டியான என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இனாட்டா வச்சு நீ இனாட்டா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னா எல்லா பொண்ணும் இனாட்டா மாதிரி இருக்க மாட்டாங்க.
நார்மலாக அந்த பொண்ணாக இருந்தாலும் ஏற்றுக்கணும். ஸோ அதுதான் ஒரு லவ். ஸோ நீங்கள் வந்து இன்னாட்டா மாதிரி பொண்ணுன்னு நினைக்கிறதே ஒரு ஃபேக்கான ஒரு சினாரியோ. அந்த சினாரியோலேருந்து வெளியே வாங்கன்றேன். அண்ட் 2வது இன்ஃப்ளூயன்சர். ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சால் மட்டும் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. என்னையுமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அதை பற்றி அட்லீஸ்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு சர்ச் பண்ண முடியுமோ அதை சர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு தான் பேசுவேன். ஸோ இல்லைனா தெரியாமல் உட்காந்து மொட்டையாக ஒரு விஷயத்த ஒரு லைனு இல்லை ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வீடியோ பண்ணுவோண்டா அப்படின்னு பண்ணக்கூடாது. ஸோ அது வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு ஒரு 10 பேருக்கு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதை பண்ணாதீங்கன்றேன். அண்ட் இந்த ஃபேண்டப் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், அது நான் தப்பு சொல்ல. பட் ஆனால் ஆல்ரெடி அஃபிஷியலாக பண்ணதையே அரைச்ச மாவு அரைக்கிறதே பண்ணாதீங்க. லைக் இது வந்துட்டு எதுக்கு நீங்கள் வந்துட்டு அஃபிஷியல் பண்ணதை திரும்ப பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். மற்றபடி இப்போ இருக்கிற அனிமி கம்யூனிட்டி வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில இந்த பட்டி டிங்கரிங் வேலை அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் மாற்றிட்டிங்கன்னா லைக் வந்துட்டு இப்போ இந்த அனிமி கம்யூனிட்டி ஒரு டீசெண்டான ஒரு கம்யூனிட்டியாக மாறிடும். அண்ட் இப்போது இதெல்லாம் தவிர ஒரு சில பேர் ரொம்ப டாக்ஸிக்காக சுற்றுறாங்க. அந்த டாக்ஸிக்கான கம்யூனிட்டி பற்றி நான் வந்துட்டு திரும்ப இன்னொரு வீடியோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் வந்துட்டு அதை பற்றி பேசி போடுறேன். பட் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த 3 குரூப்புன்னு சொல்ல வேணாம், 3 டைப் ஆஃப் அனிமி வாட்சஸ் இருக்காங்களே, லைக் அந்த அனிமி வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த 3 பேர் சொன்னல, அந்த 3 வந்துட்டு மாற்றிக்கிட்டா வந்துட்டு லைக் ஒரு டீசெண்டான அனிமி கம்யூனிட்டியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு சப்போஸ் யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாலோ யாரோட மனதையாச்சும் புண்படுத்தியிருந்தால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இதே மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டும். அண்ட் யாராச்சும் திட்டணுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து திட்டுங்க. ஸோ உங்கள் கருத்தை சொல்லணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் திட்டுறவங்க வந்துட்டு ஏதாச்சும் திட்டணுன்னா ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ் போடாமல் ஒரு மேலோட்டமாக திட்டிட்டு போயிடுங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மட்டமாமே